கடந்த வருஷம் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நினைக்கிறேன். 14ஆம் தேதி நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன்துறைக்கான கப்பல் சேவை நீண்ட இடைவெளிக்கு பின்பு பல வருஷங்களுக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கப்பல் சேவை ஒரு கிழமை 2-3 சேவை ஆரம்பிக்கப்பட்ட 2-3 கிழமை சேவை தான் நடந்தது. அது பிறகு காலநிலை சீர்கேடு ஒரு சில காரணங்களுக்காக நிறுத்தப்பட்டு மீண்டும் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் இருந்து மீண்டும் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இப்போ மே மாதம் தொடங்க போகுது. ஆனாலும் இன்னும் இந்த கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படலை. ஆனால் இப்போ உத்தியோகபூர்வமாக இந்த கப்பல் சேவை மே மாதம் 13ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த மே மாதம் 13ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட போகிற இந்த கப்பல் சேவையானது தொடர்ச்சியாக இடம்பெற போகிறது. இந்த கப்பல் சேவையானது பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில். எனவே இது நிறைய பேருடைய வேண்டுகோள், வியாபாரிகள், சுற்றுலா பயணிகள் குறிப்பாக இந்த கப்பல் சேவையை பயன்படுத்துறதுக்கு ஆர்வம் காட்டி தொடர்ச்சியாக விடுக்கப்பட்ட கோரிக்கை, 2 அரசாங்கங்களுக்கு இடையிலான கோரிக்கைகள், புரிந்துணர்வுகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இரண்டுமே சேர்ந்து இந்த கப்பல் சேவை வார 13ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட போகுது. இந்த நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன்துறைக்குமான இந்த கப்பல் சேவையானது இந்த முறை ஒரு பிரம்மாண்டமான கப்பலா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. போன கப்பல்கள் சில விமர்சனங்களுக்குள்ளாக இருந்தது. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. இந்த கப்பல் ஒரு போக்குவரத்துக்கான உகந்த, அது மட்டும் இல்லாமல் சரியான முறையில் அமைக்கப்பட்ட ஒரு கப்பலா இந்த சேவை இருக்கும்னு சொல்லப்படுகிறது. இந்த கப்பல் அந்தமானில் தயாரிக்கப்பட்ட கப்பல் அப்படின்னு சொல்லப்படுது. அந்தமானில் தயாரிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கப்பல் தான் சிவகங்கை அப்படின்ற பேர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த கப்பல் வர்ற 10ஆம் தேதி நாகப்பட்டினத்துக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அதுக்கு பின்பு 13ஆம் தேதி இந்த கப்பல் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன்துறைக்கு செல்ல போகுது. கீழ்த்தளத்தில் 133 இருக்கைகள் இருக்கு. மேல் தளத்தில் 25 இருக்கைகள் கொண்டவாறு தான் இந்த சிவகங்கை கப்பல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கீழ்த்தளத்தில் இருக்கிறவங்களுக்கு பயண சீட்டு, அதாவது டிக்கெட்டுக்கான விலையை அறிவிச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி வரியோட 5000 ரூபாய், இது இந்திய ரூபாவில் அறிவிக்கப்பட்டிருக்கு. மேல்தளத்தில் உள்ளவங்களுக்கு ஜிஎஸ்டி வரியோட 7000 ரூபாய், இது இந்திய ரூபா. எனவே இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்னு சொல்லப்படும். அதே நேரத்தில் குறிப்பாக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வரவங்களுக்கு விசா தேவையில்லை, பாஸ்போர்ட் மட்டுமே போதும் ஃப்ளைட்டில் வரும்போது. அதே நடைமுறை தான் கப்பலில் வரவங்களுக்கும் இருக்குது. அதாவது இந்தியாவிலேருந்து வர எவருக்குமே விசா இல்லை, நேரடியாக இலங்கைக்கு வந்துடலாம். அங்கே விசா அவங்களுக்கு அது எத்தனை காலம் இருக்க போகிறாங்களோ அதுக்கான காலம் சுங்க அதிகாரிகளால், அங்கே இருக்கிற இமிக்ரேஷனால் வழங்கப்படும். இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாம் ஆன்லைனில் கூட டிக்கெட்டுகளை, இலங்கையிலேருந்து போகிறவங்களோ அல்லது இந்தியாவிலேருந்து போகிறவங்களோ யாராக இருந்தாலும் ஆன்லைனில் கூட இந்த டிக்கெட்டுகளை புக் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இணையதளம் இதான் உத்தியோகபூர்வமான இணையதளம். போகிறவங்க இதை நீங்கள் பயன்படுத்துங்க. வேறு யார்ட்டையும் கொடுத்து டிக்கெட் புக் பண்ணக்கூடிய வசதி இருந்தாலும் பண்ணலாம். இது நீங்களாக பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எப்போ போகிறீங்க, எத்தனாம் தேதி போகிறீங்க அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கட்டணம் அறவிடணும், எப்படி அதை செலுத்தணும் அப்படின்ற தகவல் எல்லாம் இந்த வெப்சைட்டில் இருக்குது. இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது போகிறவங்களுக்கு உதவியாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வெப்சைட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த டிக்கெட்டை புக் பண்ணக்கூடிய இந்த இணையதளத்தை லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போகும்போது பயன்படுத்துங்க. இந்த சேவை கண்டிப்பாக ஒரு முக்கியமான சேவையாக இருக்க போகுது. இனி தொடர்ச்சியாக இடைவிடாமல் இந்த கப்பல் சேவை நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோட இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, எல்லாருமே கேட்குற இன்னொரு செய்தி, வாகன இறக்குமதி தொடர்பாக என்ன அப்டேட் இருக்குது அப்படின்னு பார்த்தா, வாகன இறக்குமதிக்கு எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு பெரிய அளவாக அனுமதி வழங்கப்படும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்காவது இந்த நடைமுறை இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனாலும் இந்த வருஷ கடைசியில் அல்லது வார வருஷத்துடைய ஆரம்பத்தில் வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் என்னென்ன வாகனங்கள் இறக்கலாம், என்னென்ன வாகனங்கள் கொண்டு வரலாம், எத்தனை அளவு கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடுகள் கட்டாயம் இருக்கும். முதல் மாதிரி தேவையான வாகனங்கள், நமக்கு என்ன வாகனம் வேணுமோ எல்லாத்தையும் கொண்டு வரலாம் அப்படின்ற அளவில் இருக்க வாய்ப்புகள் குறைவு. அதுக்கு நமக்கு காலம் எடுக்கும். ஏன்னா என்னதான் டாலர் கையிருப்பு நம்ம நாட்டில் இருந்தாலும், சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்தாலும், அந்நிய செலாவணி நமக்கு கிடைச்சாலும், கையிருப்பு கூடுதலாக நமக்கிட்ட இருந்தாலும், டாலர் பெறுமதி குறைஞ்சு கொண்டு போனாலும், ரூபா பெறுமதி வலுப்பெற்றாலும், நாம் வாகன இறக்குமதி அப்படின்ற ஒன்று தளர்த்தப்பட்டால் அவ்வளவு, அதாவது நாட்டில் இருக்கிற அவ்வளவு டாலர் வெளியே போகும். ஏன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட 3 வருஷமாக புது வாகனம் வாங்காமல் இருக்காங்க. எல்லாருமே வாங்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் அரசாங்கத்திட்ட இருக்கிற அத்தனை டாலர்ஸ்களும் வெளியில் போக வேண்டி வரும். அந்த ஒரு கட்டுப்பாடு
கண்டிப்பாக இல்லாமல் போனால் மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு வந்து டாலர் தட்டுப்பாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பெரிய பிரச்சனை வரும். அதனால தான் வாகன இறக்குமதியை இன்னும் கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. இது வார வருஷ கடைசி வரைக்கும் கூட தொடரலாம். ஆனால் இந்த வருஷம் கடைசியில் அல்லது வார வருஷத்துடைய ஆரம்பத்தில் அதுக்கான முடிவு எடுக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. முழுமையாக இறக்க முடியாது, ஆனால் குறிப்பிட்ட வாகனங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் அதிகமாக செய்தித்தளங்களில் பார்க்கப்பட்ட செய்திகள்.